اللهم صل على آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 முஹர்ரம் மாதம் 30ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் பிடிவாதக்காரர்களுக்கு பதில் சொல்லாதிருப்பது அல்லாஹ்வின் ஹிக்மத்தாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமையிலும் கூட்டாகவும் இருக்கின்ற போது அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு செய்த பெரிய நிஅமத்துக்களில் ஒன்றுதான் தூதர்களை அனுப்பி வைத்தது. இந்த தூதர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது என்பது சமுதாயத்தினர்களுக்கு பெரும் அருளாக இருக்கிறது. இந்த ரசூல்மார்களுடைய தூதர்களுடைய அந்த வழிகாட்டல் மூலமாகத்தான் உலகத்திலே மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஈடேற்றம் பெறுவதற்கான வழிவகைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு மாற்று வழிகளை ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது. அதே போன்று வாழக்கூடிய காலத்திலே எது நல்லது, எது தீயது, எது நன்மை பயக்கத்தக்கது, எது கெடுதியை விளைவிக்க கூடியது என்பதை எல்லாம் இந்த தூதர்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் இந்த தூதர்களுடைய வழிகாட்டலினூடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய உயிருக்கு, அதாவது உடலுக்கு எவ்வாறு உயிர் தேவைப்படுகிறதோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு நபிமார்கள் தூதர்களுடைய வழிகாட்டல் இன்றியமையாததாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் பூமியிலே இருப்பதென்றால் அவன் இந்த தூதுத்துவ செய்திகளை பின்பற்றுவதனூடாகத்தான் அவனுடைய நிலையான இருப்பும் தங்கி இருக்கிறது. எனவே தூதர்கள் அனுப்ப பெற்றிருப்பது என்பது மிக பெரும் அருளாக இருக்கிறது. அதனூடாகத்தான் வெற்றி பெறலாம், அதனூடாகத்தான் நன்மை தீமைகளை பிரித்தறியலாம், அதனூடாகத்தான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். உயிர் எவ்வாறு உடலுக்கு இன்றியமையாததாக இருக்கிறதோ அதே போன்று இந்த தூதுத்துவ செய்திகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. எனவே பூமியில் ஒரு மனிதன் நியமமாக வாழ்வதென்றால் இந்த தூதர்களுடைய வழிகாட்டல் கட்டாயம் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அனுப்பிய தனது தூதர்களை உண்மைப்படுத்துவதற்காக, அவர்களுடைய தூது செய்திகளை சமுதாயத்துக்கு மத்தியிலே உண்மைப்பட செய்வதற்காக பல அத்தாட்சிகளை கொடுத்து அவைகளை அங்கீகாரம் வழங்கி இருப்பதை காணலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, அலம் யஅதிகும் நபஉல் லதீன மின் கப்லிகும் கௌமி நூஹின் வ ஆதின் வ சமூத். ஆது சமுதாயத்தினர், அதே போன்று சமூது கூட்டத்தினர்கள், இவர்களுடைய செய்திகள் உங்களுக்கு வரவில்லையா? அவர்களுக்கு பின்னால் வந்தவருடைய செய்திகள் வரவில்லையா? இவைகளை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்க மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஒவ்வொரு சமுதாயத்தினருடைய தூதர்களுக்கும் அல்லாஹ் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் வழங்கி இருப்பதாக அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது செய்தியை உண்மைப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆதாரங்களை அடுக்கடுக்காக கூறிக்கொண்டே போகலாம். பல வகையான அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஏனைய நபிமார்களை விட நபி அவர்களுக்கு அதிகமான அத்தாட்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை காணலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி, அதாவது உலகத்திலே பல பாகங்களிலும் சுத்தி திரிவதனூடாக பல அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். வஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய ஆத்மாக்களிலும் அத்தாட்சிகளை காண்பிப்போம். ஹத்தா யதபையன லஹும் அன்னஹுல் ஹக்,
அவர்களுக்கு இதுதான் உண்மை என்பதை விளங்கப்படுத்துவதற்காக அத்தாட்சிகளை காண்பிப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள் எத்தனையோ வேண்டுதல்களையும் அதாவது கோரிக்கைகளையும் நபி அவர்களிடத்திலே முன்வைத்து அவர்களை சோதனைக்குள்ளாக்கினார்கள் என்பதை வரலாறுகள் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் அந்த தூதர்களுடைய அழைப்புகளுக்கு முரண்பட்டவர்களாக மாறுபட்டவர்களாக இருந்த ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையான முரண்பாடுகளும் பல வகையான இன்னல்களும் அந்த காலத்திலே வாழ்ந்த காபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அந்த நபியுடன் முரண்பட்டு கொண்டு பெருமையாக கர்வம் கொண்டு அவர்களிடத்திலே பல அத்தாட்சிகளை அவர்கள் வேண்டினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கென ஒரு புத்தகம், எங்களுக்கென ஒரு வேத நூல் இறங்கினால் நாம் அல்லாஹுக்கு மாத்திரம் கலப்பற்ற முறையிலே வணக்கம் செலுத்தலாமே என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறுதான் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற அத்தாட்சிகளை கொடுத்து விட்டால் அவர்கள் அவைகளை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இவ்வாறான அதாவது முரட்டு குணங்களை கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தாட்சிகளுடன் தெளிவாக ஒரு அற்புதமாக முஅஜிஸத்தாக அவர்களுக்கு இறக்கியதற்கு பின்னால் அந்த மக்கள் கூறினார்கள், இந்த குர்ஆனை மக்காவிலே அல்லது தாயிஃபிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதருக்கு, ஒரு மகத்துவமான மனிதருக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் கூறினார்கள். وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم. ஒவ்வொரு அத்தாட்சிகள் கொடுக்கப்படும் போதும் அதற்கு முரண்பாடாக நடந்து கொண்ட பல வரலாறுகள். நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டதற்கு பின்னால் தாயிஃப் மக்காவிலே உள்ள பெரியதொரு குலத்தை சேர்ந்த மனிதருக்கு இது இறக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல் குர்ஆனுடைய இந்த முஅஜிஸாவை அவர்களுக்கு பார்த்து கொள்ள முடியாமல், அவைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் அவர்கள் கூறினார்கள், இந்த குர்ஆனை போன்றல்லாமல் வேறு ஒரு குர்ஆனை கொண்டு வரலாம் அல்லவா, வேறு ஒரு வேத நூலை கொண்டு வரலாம் அல்லவா என்று அவர்கள் கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இவ்வாறு நபியுடைய அழைப்புக்கு அத்தாட்சிகளுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக மாறுபட்டு முரண்பட்டு கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் இந்த அல் குர்ஆன் என்பது நபி அவர்களுக்கு முஅஜிஸாத்தாக கொடுக்கப்பட்டு அற்புதமாக சவாலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய முறையிலே முஷ்ரிக்கீன்கள் அங்கே ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அல் குர்ஆன் என்பது படிப்படியாக காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், தேவைக்கு ஏற்ப குர்ஆன் வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்குவதை விட ஒட்டுமொத்தமாக குர்ஆனை இறக்கி இருக்கலாமே என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அவர்களுடைய கர்வமும் அவர்களுடைய முரண்பாட்டு தன்மைகளும் அதிகரித்து கொண்டே போனது. அதற்கு பின்னால் கூறினார்கள், அதாவது நீங்கள் நபி அவர்களை பார்த்து கூறினார்கள், வானத்தின் படிகளில் ஒரு படியிலே ஏறி அந்த வானத்திலிருந்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பெயர் குறிப்பிட்டு ஒரு புத்தகங்களை இறக்கச் செய்யுங்கள் என்று நபி அவர்களை வேண்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் அல் குர்ஆனை முஅஜிஸத்தாக கொடுக்கப்பட்ட அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் இவ்வாறு முரண்பட்டு கொண்டே கர்வமாக நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பி இருக்கிறான், அதற்கான அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை அவர்கள் உறுதியாக அறிந்து கொண்டதற்கு பின்னால் அந்த அல் குர்ஆனுடன் நபி அவர்களுடன் முரண்டுபட்டு புரளிகள் செய்து கர்வம் கொண்டு அங்கே அவர்களுடைய பெருமையை வெளிப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்போது அவர்கள் கூறுவார்கள், ஒவ்வொரு அத்தாட்சிகள் வரும்போதும் ஒவ்வொரு விடயங்கள் வரும்போதும் அதற்கு முரண்பட்டவர்களாக தங்களது கருத்துக்களை கூறிக்கொண்டே இருந்தார்கள்.
அதாவது வானவர்கள் மூலமாக நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற செய்தியை எங்களுக்கு வந்திருக்கலாமே, நீங்கள் தூதர் என்ற செய்தியை குர்ஆனின் மூலமாக செல்வதை விட ஒரு வானவர் மலக்கு வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கலாமே என்று அவர்கள் கூறுவார்கள். தொடராக கூறுகிறார்கள், இவ்வாறு குர்ஆனின் மூலமாக நீங்கள் நபி என்று உண்மைப்படுத்தப்படுவதை விட நேரடியாக எங்களுக்கு செய்திகள் வந்தால் நாங்கள் நம்பி இருப்போம் அல்லவா என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறாக அவர்களுடைய முரண்பட்ட குணங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு பின்னால் கூறினார்கள், அல்லாஹ்வை நேரடியாக கண்டு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கலாமே என்று கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக எத்தனையோ முரண்பட்ட கொள்கைகளுடன் முரண்பட்ட கருத்துக்களுடன் அவர்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் ரசூலை நம்புவதை வானவர்கள் மூலமாக மலக்குமார்கள் மூலமாக இருந்தால் அது மிகவும் பொருத்தமாகவே இருக்குமே என்று இவ்வாறான முரண்பட்ட கருத்துக்களை தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரை அல் குர்ஆனின் மூலமாக கொடுத்து அற்புதமாக கொடுத்து அவரை நபியாக அனுப்பியதை இந்த குர்ஆன் உறுதிப்படுத்துகின்றது. ஆனால் இவர்கள் அவர்களுக்கு முரண்பட்டு கொண்டு அவர்களுடைய முரட்டுத்தனத்தின் காரணமாக எல்லா விடயங்களிலும் மாறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டே இருந்தார்கள். இவ்வாறாக மறுமை சார்ந்த ஆத்மீகம் சார்ந்த எல்லா விடயங்களிலும் முரண்பட்டு கொண்டு தோல்வி அடைந்த அவர்கள் அதற்கடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உலகம் சார்ந்த விடயங்களே முரண்படுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பல அற்புதங்களை கொடுத்தான். இந்த ஆத்மீக ரீதியான அற்புதத்திலே தோல்வி கண்ட அந்த முஷ்ரிக்கீன்கள் இப்போது உலகளாவிய அதாவது உலகம் சார்ந்த விடயத்திலே நபி அவர்களை தலைகுனியவை செய்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபியிடத்திலே கூறுகிறார்கள், இந்த பாலைவனத்திலே தண்ணீரற்ற பாலைவனத்திலே ஈச்சம் கன்றுகளும் அதாவது திராட்சை பழங்களும் கொண்ட தோட்டங்களை உருவாக்குங்களே என்று நபி அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அதே போன்று அந்த பாலைவனத்திலே நீரூற்றுக்கள் பெருக்கெடுத்து ஆறுகளாக ஓடச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு நாளைக்கு பசி ஆறுவதற்கு குணமில்லாமல் இருந்த அவர்களிடத்திலே இவ்வாறான வேண்டுதல்களை எல்லாம் வைத்து அவர்களை தனைகுலிய செய்ய வேண்டும் என்பதற்காக முஷ்ரிக்கீன்கள் நடந்து கொண்டார்கள். அதே போன்று கூறினார்கள், தங்கத்திலான ஒரு வீட்டை கேளுங்களே என்று அவர்கள் கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நபி அவர்களை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்னால் கூறினார்கள், வானத்திலிருந்து ஒரு பொக்கிஷம் வர வேண்டும், அது எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைக்க வேண்டும். அதே போன்று மக்காவிலே நீரூற்று பெருக்கெடுத்தோட வேண்டும். இவ்வாறு உலகம் சார்ந்த பல முரண்பாடான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு அவர்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்து இறுதியிலே ஒன்றும் ஆகாததன் காரணமாக கூறினார்கள், எல்லாம் போய்விடட்டும், நீங்களாவது ஒன்றை எங்களுக்கு கொண்டு வாருங்கள். அதாவது அவ்வாறு முடியவில்லை என்றால் அல்லாஹுடைய உங்களது ரப்புடைய அதாபை வேதனையை கொண்டு வாருங்கள் என்று நபி அவர்களை சவாலுக்கு உட்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாகத்தான் முஷ்ரிக்கீன்கள் எத்தனையோ துன்பங்களையும் முரண்பாடான கருத்துக்களையும் அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். இவ்வாறாக தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்ட அந்த முஷ்ரிக்கீன்கள் கடைசியிலே அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது கடவுளிடத்தில் வர வேண்டிய ஒன்றும் நடைபெறாவிட்டால் பரவாயில்லை, நீங்களாவது எங்களுக்கு 2 வேதனைகளை கொண்டு வாருங்கள் என்று அந்த வேதனைகளையும் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். அதில் ஒன்றுதான் அதாவது வானங்களை படைத்த அல்லாஹ் அந்த வானத்தில் ஒரு பகுதி அதாவது இடிந்து விழ வேண்டும், அதனூடாக நாங்கள் அழிக்கப்பட வேண்டும், அல்லது வானத்திலிருந்து கல் மலைகள் பெய்ந்து எங்களை அழிக்க வேண்டும் என்று இவ்வாறு முரண்பாடான வேண்டுதல்களை எல்லாம் நபி அவர்களிடத்திலே முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக அந்த முஷ்ரிக்கீன்கள் இவைகள் எல்லாம் தாமதமான போது அந்த மனிதர்கள் அந்த முஷ்ரிக்கீன்கள் நபி அவர்களை மிகவும் சொல்லண்ணா துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கவலைக்கும் ஆளாக்கி கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்கு தெரியும், நபி அவர்களுக்கு கொடுத்த அந்த அல் குர்ஆன் என்பது போதுமான ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்கிறது. இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ஒரு முரண்பாடான, அவர்களுக்கு தெளிவு கொடுக்கப்பட்டால் கூட
அவைகளை நம்பாத இறை விசுவாசம் கொள்ளாதவர்களாகத்தான் இருப்பான் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் பதிலளிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கிறான், வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். இருந்தாலும் கூட இந்த அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடம் இருந்தும் வந்துவிட முடியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல், நபியே சொல்லுங்கள், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அத்தாட்சிகள் என்பது, ஆதாரம் என்பது, முஜிசாக்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றது என்பதை அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு கூறுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எனவே அத்தாட்சிகளை கொண்டு வருவது, ஆதாரங்களை முன்வைப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. அங்கே உரிமையற்றவர்களாகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். ரசூல்மார்களுக்கு கூட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் அத்தாட்சிகள் வர வேண்டுமே அல்லாமல் அவர்களாக இந்த அத்தாட்சிகளையும் அவர்கள் கொண்டு வர முடியாது. இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முரட்டுத்தனமான கேள்விகளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் வல்லமை மிக்கவன், அனைத்துக்கும் வலிமை மிக்கவன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுவிக்கொண்டே இருந்தான். இவர்களுடைய இந்த வேண்டுதலை கொடுக்கப்படுவதனூடாக அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹவாரியன்கள் வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்க வேண்டும் என்று கூறினார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தினிடத்திலிருந்து வேண்டுதல்களை அவர்கள் வேண்டப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் அல் குர்ஆனிலே நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இவ்வாறான சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய முறையிலே பல கேள்விகளையும் முரண்பாடுகளையும் வைத்த அந்த முஷ்ரிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களிடத்திலே கூறுகிறான். வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளினூடாக உங்களது இருதயம் இறுக்கமாகிறது, நெருக்கமடைகிறது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய விடயத்திலே ஏனையவர்கள் துன்புறுத்தப்படுவதை போன்றல்லாமல் நான் அதிகமாக துன்புறுத்தப்பட்டிருக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இவ்வாறான துன்பங்கள், முரண்பாடான சவாலுக்குட்படுத்தல்கள் வரும்போது பொறுமை கொள்ள வேண்டும், அதிகமாக இபாதத்திலே ஈடுபட வேண்டும். அந்த மடையர்கள் ஜாஹிலியா கால அந்த மக்களுடைய வேண்டுதல்களை புறக்கணித்து பயணிக்க வேண்டும். அதே போன்று இந்த தூதுத்துவ செய்தியை அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். நல்லவைகள் செய்தால் நன்மைகள் கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நன்மாராயங்களையும், அதே நேரத்திலே முரண்பாடாக நடக்கின்ற போது நரகம் கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற செய்தியையும் கூறுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் பொறுமையாக அதிகமாக வணக்கம் செய்து அந்த மடையர்களை புறம் தள்ளி தூதுத்துவ செய்திகளை எத்தி வைத்துக் கொண்டிருந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் எத்தனையோ அத்தாட்சிகளை, அதாவது முன்னைய வேதங்களிலே நபியுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகளையும் அவர்களுடைய வருகைகளையும் ஏனைய வேதங்களிலே கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே மரணித்ததும் கூட ஒரு அத்தாட்சியாகத்தான் இருக்கிறது. மறுமை நாள் வரை அவர்களுடைய வாழ்வும் மரணமும் சமுதாயத்தினர்களுக்கு படிப்பினையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸத் அல் குர்ஆன் என்பது இன்றும் சமுதாயத்திலே, உலகத்திலே ஒரு வழிகாட்டியாக, நேர்வழி காட்டக்கூடிய ஒளியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக அந்த முரண்பட்ட முஷ்ரிக்கீன்கள் நபி அவர்களுடன் முரண்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் யார் ஒரு மனிதன் நபியுடைய அந்த தூதுத்துவ செய்தியை, அந்த ரிசாலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையான திறந்த மனதுடன் விரும்புகிறானோ அவன் குர்ஆனை படிக்கட்டும். குர்ஆனிலே அனைத்து அத்தாட்சிகளும் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் அல் குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய அந்த வகை செய்தி என்பது உலகத்திலே இந்த யுக முடிவு நாள் வரும் வரை இருக்கத்தான் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அல் குர்ஆனை தான் அற்புதமாக, ஒரு ஆதாரமாக, அத்தாட்சியாக அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஏனைய நபிமார்களுடைய சமுதாயத்தினரை விட
எனது சமுதாயம்தான் அதிகமாக என்னை பின்பற்ற வேண்டும், மறுமையிலே அதிகமாக இருக்க வேண்டும் என நான் ஆசிக்கின்றேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ முஅஜிசாக்களை வெளிப்படுத்தி இருக்கிறான். எவன் ஒரு மனிதன் இவைகளை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய குறைபாடுடையவனாக, விசுவாசத்துக்கு தடையாக இருந்து இன்னும் ஒரு அத்தாட்சியை வேண்டுவானாக இருந்தால், இன்னும் ஒரு ஆதாரத்தை தேடுவானாக இருந்தால், இரண்டாவதை கொடுத்தால் மூன்றாவதை கேட்பான், மூன்றாவதை கொடுத்தால் நான்காவதை கேட்பான். இவ்வாறு அவனுடைய வேண்டுதல்கள் தொடர்ந்து கொண்டே போகும் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே முரண்பட்டவர்கள், முரடர்கள், இவர்களுடைய கேள்விகளுக்கு, முரண்பாட்டுக்கு அளவே இல்லாமல் நீண்டு கொண்டே போய்விடும். எனவே ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதத்தை ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால், அவைகளை ஆய்வு செய்தால் அதுவே அவனுக்கு போதுமானதாகவும், இவர் நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சியாகவும் போதும். எனவே ரசூல்மார்கள் முரடர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற தேவை கிடையாது. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எத்தி வைப்பதுதான் அவர்களுடைய கடமையாக இருக்கிறதே அல்லாமல் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வகையான அத்தாட்சிகளை முன்வைக்க வேண்டும் என்பது நபிமார்களுக்கு பொறுப்பு சாட்டப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவதற்கு நபிமார்களுக்கு கொடுத்த அந்த தூது செய்திகள் மாத்திரமே போதுமானதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நேரத்திலே அந்த முஷ்ரிக்கீன்கள் முரண்பட்ட முரடர்களுடைய பண்பை பார்த்து நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். யார் அல்லாஹுடைய படைத்து பரிபாலிக்கின்ற விடயத்திலே ஏளனம் செய்கிறார்களோ, கேவலம் செய்கிறார்களோ, அதே போன்று அல்லாஹ் வழங்கிய அந்த தூது செய்தியை பார்த்து யார் கேவலமாக பேசுகிறார்களோ, அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள், அல்லாஹ் அவர்களை நாசமாக்கி விடுவான். எனவே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் விடயத்திலும் தூதுத்துவ செய்திகளிலும் கேவலங்களும் ஏளனங்களும் வரைமுறையற்ற பேச்சுக்களும் தடுக்கப்பட வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அழிவுக்குரியவர்களாக மாறுவார்கள் என்பதை அல் குர்ஆனுடைய வரலாறுகள் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இரண்டு அடிப்படை விடயங்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றது. அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் தூதரும் என்ற இந்த இரண்டு செய்திகளும் தான் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது. யார் ஒரு மனிதன் இந்த இரண்டையும் பின்பற்றி நடக்கிறானோ அவன் அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று சுவர்க்கத்து பாதையிலே பயணிப்பான். அதே நேரத்திலே இவைகளை புறக்கணித்து மறந்து மாறுபட்ட வழிகளை தேடினால் அவன் செல்லக்கூடிய வழியோ மிகவும் கவலைகரமான நரகமாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சித்திக் என்ற பெயர் பெற்றார்கள். காரணம், நபியுடைய தூது செய்தி வருகிறது, அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உடனடியாக எத்தனையோ மக்கள் நபி அவர்களை பொய்ப்பித்தார்கள், சபித்தார்கள், ஏளனம் செய்தார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய தூது செய்தி உண்மைப்படுத்தியதன் காரணமாக இன்றும் கூட நாம் அபூபக்கர் சித்திக் என்று நாம் அவர்களுக்கு உண்மையாளர் என்ற அந்த பட்டுப்பெயரை, நட்பெயரை கூறிக்கொண்டே இருக்கிறோம். எனவே யார் ஒரு மனிதன் உலகத்திலே தூதுத்துவ செய்திகளை ஏற்று நடக்கிறானோ அவன் உலகத்திலே நெறி தவறாமல் நேரு வழியிலே பயணித்து சுவர்க்கத்துக்கு போவதற்கு அவைகள் துணையாகவும் உதவியாகவும் இருக்கும். எனவே இந்த தூது செய்திகளை உண்மையாக நம்பி அதிலே முரண்பட்டு தேவையற்ற கேள்விகளை கேட்டு நாம் நம்மை அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாக்கி கொள்ளாமல் நபித்துவ செய்திகள், தூதுத்துவ செய்திகளை அவ்வாறே நம்பி அதன் வழியிலே பயணித்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நமது இரண்டாவது நிகழ்ச்சியாக உத்தம சஹாபா தோழர்கள் என்ற தலைப்பிலே ஷேக் முஆத்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு